தேவாரமும் திருவாசகமும் நால்வர் எழுதி முடித்த உடனே சிதம்பரத்தில் வச்சு ஆயிரங்கால மண்டபத்தில் பூட்டி வச்சுருந்தாங்களாம். அந்த சோழ மன்னன் அதை எடுத்து பப்ளிஷ் பண்ணலான்னு கேட்கும்போது தில்லைவாழந்தர்கள் சொல்கிறாங்க, நால்வரே வந்தால் தான் திறக்கணும்னு எங்களுக்கு உத்தரவுன்னு. நால்வர் இறந்து போய் எவ்வளோ நாள் ஆச்சு, அவங்க எங்கே திரும்பி வர்றது? இந்த சோழ மன்னன் 4 பேருடைய சிலையும் பண்ணி அலங்காரம் பண்ணி வீதியெல்லாம் ஊர்வலமாக எடுத்துன்னு கோயிலுக்கு முன்னாடி எடுத்துன்னு நிறுத்துறான். அப்போ ஒரு அந்த தில்லைவாழந்தனரோட தலைவர் வந்து, ஆஹா என்ன அருமையாக 4 பேரே வராங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே மன்னன் பிடிச்சிக்கிறான், சொல்லிட்டீங்கள திறங்க. இப்போ திறந்த உடனே பார்த்தா 90% கரையான் அரிச்சு போச்சு, 10% தான் கிடச்சிது. அப்போ அந்த மன்னன் கதறி அழறான், ஐயோ போச்சே 90%ன்னு. அப்போ ஈஸ்வரன் அசரீரியாக சொல்கிறாரு, கலிக்கு தேவையானதை விட்டு மற்றவையெல்லாம் நாமே உண்டோம் அப்படின்னு.